ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல் ஸ்டடி வித் விஎஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 6th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் டேர்மில் 3rd லெசன் பார்க்க போகிறோம். கொடுத்துருக்க டாபிக் வந்து இண்டஸ் சிவிலைசேஷன். வாங்க நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். டைம் லைன் ஆஃப் ஏன்ஷியன்ட் வேர்ல்ட் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு மேப்பில் அந்தந்த சிவிலைசேஷன்ஸ் ஃப்ளரிஷ் ஆன இடத்த மார்க் பண்ணியிருக்காங்க. அதாவது மெசபடோமியன் சிவிலைசேஷன், சைனீஸ் சிவிலைசேஷன், எஜிப்சியன் சிவிலைசேஷன், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இந்த சிவிலைசேஷன்ஸ் எல்லாம் எங்கே ஃப்ளோரிஷ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேப்பில் மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதுக்கான டைம் லைனை பார்க்கலாம். மெசபடோமியன் சிவிலைசேஷன் வந்து 3500 to 2000 பிசிஇக்கு ஃப்ளரிஷ் ஆச்சு. நெக்ஸ்ட் இண்டஸ் சிவிலைசேஷனோட டைம் ஸ்பேன் வந்து 3300 to 1900 பிசிஇ. எஜிப்சியன் சிவிலைசேஷன் 3100 to 1100 BCE. Chinese civilization 1700 to 1122 BCE. All these civilizations were established only in the places near the rivers, most commonly along their banks. அதாவது மெசபடோமியன், எஜிப்சியன், சைனீஸ், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இந்த 4 சிவிலைசேஷனுமே ரிவர்ஸ்க்கு பக்கத்தில் தான் ஃப்ளரிஷ் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Why did people settle near rivers? People ஏன் ரிவர்ஸ்க்கு பக்கத்தில் செட்டில் ஆனாங்க அப்படின்னு சொன்னால், the soil is fertile, fresh water is available for drinking, watering livestock and irrigation, easy movement of people and goods is possible. அதாவது சாயில் வந்து ஃபெர்டைலாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அக்ரிகல்ச்சருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதே போல் குடிக்கிறதுக்கு, அவங்களோட லிவ் ஸ்டாக்ஸ் வளர்க்குறதுக்கு, இரிகேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஃப்ரெஷ் வாட்டர் ஈஸியாக அவைலபிள் ஆச்சு. அதாவது பீப்புளோட மூமெண்ட்ஸ்க்கு ஈஸியாக இருந்தது. அதனால தான் பீப்புள் வந்து ரிவர்ஸ்க்கு பக்கத்தில் செட்டில் ஆனாங்க. டிஸ்கவரி ஆஃப் லாஸ்ட் சிட்டி ஹரப்பா. Ruins of Harappa were first discovered by British East India Company soldier and explorer Charles Mason in his book. ஒரு ஹரப்பாவை பற்றி ஃபஸ்ட்டு யார் எழுதுனா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட சோல்ஜர் சார்லஸ் மேசன் அப்படின்றவர் தான் அவரோட புக்கில் ஹரப்பாவை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அவர் வந்து என்ன எழுதியிருப்பாருன்னா, he saw a ruined brick castle with very high walls and towers built on a hill. அவர் வந்து ruined brick, அதாவது கொஞ்சம் பாலடைஞ்ச பிரிக்ஸால் கட்டப்பட்ட ஹை வால்ஸ் அண்ட் டவர்ஸை பார்த்ததா எழுதியிருக்காரு. இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹரப்பா அப்படின்ற ஒரு சிட்டி இருந்ததுக்கான எவிடன்ஸாக இருக்கு. In 1856, when engineers laid a railway line connecting Lahore to Karachi, they discovered burned bricks. 1856ல இன்ஜினியர்ஸ் வந்து லாகூருக்கும் கராச்சிக்கும், அந்த கராச்சின்றத முல்தான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, லாகூருக்கும் கராச்சிக்கும் ரயில்வே லைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நிறைய பர்ன்ட் பிரிக்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. In 1920s, archaeologists began to excavate the cities of Harappa and Mohenjo-daro. ஆர்கியாலஜிஸ்ட் எப்போ வந்து ஹரப்பாவையும் மொஹஞ்சதாரோவையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா 1920ஸ்ல தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சாங்க. In 1924, the Director General of ASI, Sir John Marshall, found many common features between Harappa and Mohenjo-daro. 1924ல Sir John Marshall, அப்போதைய ASIனா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட டைரக்டர் ஜெனரலான சர் ஜான் மார்ஷல் 1924ல் ஹரப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் நிறைய காமன் ஃபீச்சர்ஸை கண்டுபிடிச்சாரு. ஸ்லைட் டிஃப்ரென்சஸ் ஆர் ஃபவுண்ட் இன் earthen wares ஆஃப் ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ. ஆனால் ஹரப்பாவோட earthen waresக்கும் மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிச்ச பொருட்களுக்கும் கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரென்சஸ் தான் இருந்துச்சு. இதை வச்சு தான் ரிசர்ச்சர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹரப்பா வந்து மொஹஞ்சதாரோவை விட ஓல்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Archaeological Survey of India was started in 1861 with Alexander Cunningham as surveyor. Its headquarters is located in New Delhi. ASI, அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1861ல் வித் யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்கம் அப்படின்னு சொல்கிறவரால் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது. சைட்ஸ் இன் இந்தியன் பார்டர். டைம் ஸ்பேன் ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன். இண்டஸ் சிவிலைசேஷனோட டைம் ஸ்பேன் பற்றி பார்க்க போகிறோம். ஜியாகிரபிக்கல் ரேஞ்ச். இண்டஸ் சிவிலைசேஷன் எங்கே ஃப்ளரிஷ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஏஷியாவில் ஃப்ளரிஷ் ஆச்சு. அதோட பீரியட் வந்து பிரான்ஸ் ஏஜ். டைம் வந்து 3300 to 1900 BCE. இதை எதை யூஸ் பண்ணி டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்கன்னா ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட் மூலமா இதை டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்க. ஏரியா. இண்டஸ் சிவிலைசேஷனோட மொத்த பரப்பளவு வந்து 13 lakh square kilometer அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் இருக்க சிட்டிஸ் வந்து 6 பிக் சிட்டிஸ், வில்லேஜஸ் வந்து more than 200 வில்லேஜஸ் இருக்கதா சொல்லியிருக்காங்க.
Next, urban civilization. Harappan civilization is said to be urban because of following reasons. Harappan civilization வந்து ஒரு urban civilization சொல்றாங்க. எதனால அப்படின்னு சொன்னீங்கன்னா, well conceived town planning, astonishing masonry and architecture, priority for hygiene and public health, standardized weights and measures, solid agricultural and artisanal bases. இதனால தான் வந்து ஹரப்பன் சிவிலைசேஷன் வந்து அர்பன் சிவிலைசேஷன் சொல்லியிருக்காங்க. டவுன்ஸ்லாம் வந்துட்டு நல்லா வெல் பிளான் பண்ணி கட்டப்பட்டிருக்கு. அதே போல் அதில் இருக்க பில்டிங்ஸ் ஆர்கிடெக்சர்ஸ்லாம் ரொம்ப நமக்கு வியக்க வைக்கிறதா இருக்குது. அதே போல் மக்களோட ஹெல்த்துக்கும் ஹைஜீன்ஸ்க்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் அப்போவே வெயிட்ஸ் மெஷர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அக்ரிகல்ச்சருக்கான டூல்ஸ் எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது ஹரப்பன் சிவிலைசேஷன் வந்து ஒரு அர்பன் சிவிலைசேஷனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், மெஹர்ஹர்க் த ப்ரிகாசர் ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன். மெஹர்ஹர்க் அப்படின்றது இண்டஸ் சிவிலைசேஷனோட ஒரு முன்னோடி அப்படின்னு சொல்றாங்க. மெஹர்ஹர்க் அப்படின்றது ஒரு நியோலித்திக் சைட். நியோலித்திக்னா புதிய கற்காலம். இட் இஸ் லொக்கேட்டட் நியர் போலன் பேசின் ஆஃப் பலுச்சிஸ்தான் இன் பாகிஸ்தான். மெஹர்ஹர்க் அப்படின்றது பலுச்சிஸ்தான்ல இருக்க போலன் பேசின்ல இருக்கு. அந்த பலுச்சிஸ்தான் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருக்கு. இது வந்து நியோலித்திக் சைட்ல ஒரு இயர்லியஸ்ட் நோன் சைட்ஸ். It shows the evidence of farming and herding done by man in a very early time. Archaeological evidence suggests that Neolithic culture existed in Mehrgarh as early as 7000 BCE. அதாவது இந்த மெஹர்கருக்கு நமக்கு என்ன எவிடன்ஸ் கிடைச்சிருக்குன்னா, அப்போ இருக்க ஹியூமன்ஸ் வந்து ஃபார்மிங் அண்ட் ஹர்டிங் பண்ணதான் நமக்கு தெரிய வந்திருக்கு. அதே போல் ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் எல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது அங்கே மெஹர்கர்ல நியோலித்திக் கல்ச்சர் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 7000 BCE ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹரப்பன் சிவிலைசேஷன். ஹரப்பன் சிவிலைசேஷனோட யூனிக் ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஹரப்பன் சிட்டியில் வந்துட்டு 2 பிளான் ஏரியாஸ் இருக்குது. ஒன்று வந்து அப்பர் டவுன், லோயர் டவுன். 2 பிளான்ட் ஏரியாஸ் ஆஃப் ஹரப்பாஸ் வந்து அப்பர் டவுன், லோயர் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பர் டவுன் வந்துட்டு பார்ட் ஆஃப் தி சிட்டி டு வெஸ்ட் வாஸ் ஹையர் அண்ட் கால்டு சிட்டேட்டல். வெஸ்ட்ல இருக்க சிட்டி வந்து ஹையர்னா 2 ஸ்டோரி 3 ஸ்டோரி பில்டிங்ஸ் இருக்கும். அதுதான் வந்துட்டு ஹையர்னு சொல்றாங்க. அந்த அப்பர் டவுனை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிட்டேட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிட்டேட்டல்ல என்ன மாதிரி பீப்புள்ஸ் இருப்பாங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இருப்பாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து கிரானரிஸ், கிரேட் பாத் இதெல்லாம் வந்து அப்பர் டவுன்ல தான் இருந்துச்சு. லோயர் டவுன் வந்துட்டு பார்ட் ஆஃப் த சிட்டி டு த ஈஸ்ட்ல இருக்கிறதுலாம் வந்துட்டு லோயர்னா ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் அப்பர் டவுனை விட லோயர் டவுன் வந்து ரொம்ப லார்ஜராக இருக்கும். அதிக அளவு ஏரியா கொண்டது லோயர் டவுன். இது வந்து காமன் பீப்புளால வாழப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட், ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் ஹவுசஸ். ஹரப்பால ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் ஹவுசஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸ்ட்ரீட்ஸ் ஆர் observed to have a grid pattern. They are straight running from north to south and east to west and intersect each other at right angle. Roads are wide with rounded corners. Houses were built on both sides of the street. The house were either 1 or 2 stories. Most of the house had many rooms, a courtyard and a well. Each house had toilets and bathrooms. Houses were built using baked bricks and mortar. Sun-dried bricks were also used. Most of the bricks were of uniform size. Roofs were flat. There is no conclusive evidence for the presence of palaces or places of worship. அதாவது ஹரப்பால இருக்க ஸ்ட்ரீட்ஸ் வந்து ஃபுல்லாகவே கிரிட் பேட்டர்னாக இருந்ததாகவும் நார்த் டு சவுத், ஈஸ்ட் டு வெஸ்ட் ரன் ஆனதாகவும் ஒவ்வொரு தெருவும் ரைட் ஆங்கிள் இன்டர்செக்ட் ஆனதாகவும் சொல்லப்படுது. அதே போல் அந்த தெருவில் இருக்க ரோட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வைடான ரோட்ஸாகவும் கார்னர்ஸ் வந்து ரவுண்டடாகவும் இருந்ததா சொல்லப்படுது. ஹவுசஸ் வேர் பில்டு. ரோட்ஸ் ஸ்ட்ரீட்ஸில் 2 சைடும் ஹவுசஸ் இருந்தது. ஹவுசஸ் வந்துட்டு 1 மாடியோ 2 மாடியோ கொண்டதா இருந்துச்சு. எல்லா ஹவுசஸ்லையும் ஒரு ரூம் இருக்கும், கோர்ட்யார்ட் இருக்கும், கண்டிப்பாக வெல் இருக்கும். அதே போல் ஈச் ஹவுசஸ் ஹேட் டாய்லெட்ஸ் அண்ட் பாத்ரூம்ஸ். ஹவுசஸ் வந்து பேக்டு பிரிக்ஸ் அல்லது சன் ட்ரைட் பிரிக்ஸாலையும் கட்டப்பட்டதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு பேலஸ் இருந்ததாகவும் வழிபடுறதுக்கான இடம் இருந்ததாகவும் எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. நெக்ஸ்ட் வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம். மெனி ஆஃப் திஸ் சிட்டிஸ் ஹாவ் கவர்டு ட்ரெயின்ஸ். ட்ரெயின்ஸ் ஆர் கவர்டு வித் ஸ்லாப்ஸ் ஆர் பிரிக்ஸ். ஈச் ட்ரெயின் ஹேட் அ gentle slope so that water could flow.
Holes are provided at regular interval to clear the drains. Every house had its own soak pit which collects all the elements and allow only the water to flow into street drain. அதாவது ஹரப்பனோட ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து நல்ல வெல் பிளான்டா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. எல்லா சிட்டிஸ்லயும் ட்ரெயின்ஸ் வந்து கவர் பண்ணி இருந்ததா சொல்றாங்க. அடுத்து எல்லா ட்ரெயின் வந்து ஜென்டில் ஸ்லோப், வாட்டர் வந்து ஈஸியாக ஓடுற மாதிரி கொஞ்சம் ஸ்லோப்பாக தான் கட்டியிருந்தாங்க. அதே போல் அங்கங்கே ஹோல்ஸ் இருக்கும், ஈக்குவல் இன்டர்வல்ல ட்ரைனேஜில் ஹோல்ஸ் இருக்கும், ஏதாவது அடைப்பு ஏற்படுது க்ளீன் பண்ணுற மாதிரி. அதே போல் ஒவ்வொரு ஹவுஸ்க்கும் ஒரு சோக் பீட் இருக்கும். சோக் பீட்னா அதில் வந்து இந்த மாதிரி சாலிட் எலமெண்ட்ஸ் எல்லாம் போகாமல் வெறும் வாட்டர் மட்டும் போகிற மாதிரி ஃபில்டர் பண்ணுறோம். அந்த இதெல்லாம் வந்து சோக் பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கிரேட் பாத். Great bath was a large rectangular tank in a courtyard. It may be the earliest example of waterproof structure. கிரேட் பாத் அப்படின்றது ஒரு ரெக்டாங்குலர் டேங்க்கு. இது வந்துட்டு ஒரு இயர்லியஸ்ட் எவிடன்ஸ் ஆஃப் வாட்டர் ப்ரூஃப் ஸ்ட்ரக்சர். வாட்டர் ப்ரூஃப் ஸ்ட்ரக்சர் இருந்ததுக்கான இயர்லியஸ்ட் எவிடன்ஸ் தான் வந்து இந்த கிரேட் பாத் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு லைன்ட் வித் பிரிக்ஸ். இந்த கிரேட் பாத் வந்து ஃபுல்லாகவே பிரிக்ஸ் வச்சு கட்டப்பட்டது. அந்த பிரிக்ஸ் வந்து ஒரு பேஸ்டர் வச்சு கோட் பண்ணியிருக்காங்க. வாட்டர் டைட் பண்ணுறதுக்கு நேச்சுரல் பிட்டுமினை யூஸ் பண்ணியிருக்காங்க. There were steps on north and south leading into the tank. There were rooms on 3 sides. நார்த் சவுத்தில் ஸ்டெப்ஸ் இருக்கு, அதாவது இந்த டேங்க்கு போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்குது. அதே போல் அந்த டேங்க்கை சுற்றி 3 சைட்ஸில் வந்து ரூம்ஸ், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதை மாதிரி ரூம்ஸ் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. Water was drawn from the well located in a courtyard and drained after use. வாட்டர் வந்து அந்த கிரேட் பாத்க்கு எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா வெளிலேருந்து எடுத்திருக்காங்க. யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஃபுல்லாகவே வெளியேற்றிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கிரானரி. இந்த கிரானரி வாஸ் அ மேசிவ் பில்டிங் வித் சாலிட் பிரிக் ஃபவுண்டேஷன். கிரானரின்றது ஒரு பெரிய பில்டிங் ஃபுல்லாகவே வந்து சாலிட் பிரிக்ஸால் கட்டப்பட்டது. கிரானரி அப்படின்னு சொன்னால் நம்ம விவசாய பொருளை சேமித்து வைக்கிற குடோன் இருக்குல்ல, அதுதான் வந்து கிரானரின்னு சொல்லுவாங்க. A granary which made up of mud bricks which are in good condition has been discovered in Rahigar, a village in Haryana belonging to mature Harappan phase. ஒரு கிரானரி இப்போவும் நல்ல கண்டிஷனில் இருக்கதா கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ராஹிகர் அப்படின்ற ஒரு வில்லேஜ். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் இருக்குது. அதாவது நம்ம ஹரப்பன் சிவிலைசேஷனை நிறைய ஸ்டேஜஸாக பிரிப்போம். ப்ரீ ஹரப்பன், இயர்லி ஹரப்பன், மெச்சூர் ஹரப்பன், லேட்டர் ஹரப்பன் பிரிப்போம். அந்த ராஹிகருக்கு வந்துட்டு மெச்சூர் ஹரப்பன் ஃபேஸை சேர்ந்தது. நெக்ஸ்ட் வந்து அசம்பிளி ஹால். அசம்பிளி ஹால் வாஸ் another huge meeting at Mohenjo-daro. It was multi-pillared hall, 20 pillars in 4 rows to support the roof. அசம்பிளி ஹால்ன்றது இன்னொரு ஹியூஜ் பில்டிங். அதாவது இப்போ பப்ளிக் மீட்டிங்ஸ்லாம் நடக்கும்ல, அதுக்காக கட்டப்பட்டதான் இந்த அசம்பிளி ஹால். இதை வந்து எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து நிறைய பில்லர்ஸ் இருக்குது, அதாவது 20 pillars in 4 rows. ஒரு ரோஸ்க்கும் 20 பில்லர்ஸ் அது மாதிரி 4 ரோஸில் இருக்குது. அந்த ரூஃபை தாங்கி பிடிக்கிறதுக்காக நிறைய பில்லர்ஸ் வச்சு கட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ரேட் அண்ட் டிரான்ஸ்போர்ட். ஸ்டாண்டர்டைஸ் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் வேர் யூஸ்டு பை தேம். தி யூஸ் ஸ்டிக்ஸ் வித் மார்க்ஸ் டு மெஷர் லென்ஸ். அதாவது ஸ்டாண்டர்டைஸ் வெயிட்ஸ், அதாவது நிர்ணயிக்கப்பட்ட எடை, அதாவது ஸ்டாண்டர்டைஸ் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் வேர் யூஸ்டு பை தேம். தே யூஸ், அதாவது ஸ்டிக்ஸ்லலாம் மார்க் பண்ணி அதை வச்சு லென்த்தை மெஷர் பண்ணாங்க. தே யூஸ் கார்ட்ஸ் வித் ஸ்போக்லெஸ் வீல்ஸ். Indus civilization seals have been found as far as Mesopotamia, which are modern day Iraq, Kuwait and parts of Syria. Indus seals வந்து மெசபடோமியாவிலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது மெசபடோமியா அப்படின்னா இப்போ இருக்க குவைத், ஈராக் அண்ட் சிரியா, இது எல்லாம் சேர்ந்தது தான் மெசபடோமியன் சிவிலைசேஷன். King Naram-Sin of Akkadian Empire, Sumerian, has written about buying jewelry from the land of Meluha, a region of Indus Valley. அக்காடியன் எம்பையரை சேர்ந்த கிங் நரம்சிங் அவர் வந்து எந்த ஏரியாவை ரூல் பண்ணார்னா சுமேரியா. ஹேஸ் ரிட்டன் அபவுட் பையிங் ஜுவல்லரிஸ். அதாவது மெலுஹா அப்படின்ற லேண்ட்ல இருந்து அவர் ஜுவல்ஸ் வாங்கினதா அவர் எழுதியிருக்காரு. அதாவது மெலுஹா அப்படின்னா இண்டஸ் ரீஜியனை தான் குறிப்பிட்டு சொல்றாங்க. Cylindrical seals similar to those found in Persian Gulf and Mesopotamia have also found in Indus area. அதாவது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்க சீல்ஸ் வந்து பர்ஷியன் கல்ஃப்லையும் மெசபடோமியாவிலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரியான சீல்ஸ் வந்து நம்ம இண்டஸ் ஏரியாலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. A novel dockyard has been discovered in Lothal in Gujarat. ஒரு டாக்யார்ட், அதாவது அந்த கப்பல் கட்டுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு டாக்யார்ட் வந்து எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா குஜராத்தில் இருக்க லோத்தலில் கண்டுபிடிச்சிருக்காங்க. லோத்தல் அப்படின்றது சபர்மதி அப்படின்ற ரிவரோட ட்ரிபியூட்ரியில் இருக்குது.
அந்த சபர்மதி ரிவர் வந்து எங்கே ஃப்ளோ ஆகுதுன்னா குஜராத்தில் ஃப்ளோ ஆகுது. அதே போல் ஒரு மேலோட ஒரு ஸ்டாச்சு ஸ்கல்ப்சர் ஆஃப் சீட் அண்ட் மேல் அது வந்து எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா மொஹஞ்சதாரோல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஐவரி ஸ்கேல் ஃபவுண்ட் இன் லோத்தல் இன் குஜராத் இஸ் 1704 millimeter, a smallest division ever recorded on a scale of other contemporary civilization. அதாவது ஹரப்பன்ஸ் மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப மைன்யூட்டான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் ஹரப்பன்ஸ் வச்சுருந்தாங்க அப்படின்றதுக்கு இது எவிடன்ஸாக இருக்குது. ஒரு ஐவரி ஸ்கேலில் 1704 millimeter மார்க் பண்ணியிருக்கத லோத்தல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. The word civilization comes from ancient Latin word civis, which means city. civilization அப்படின்ற வேர்ட் வந்து ஒரு லாட்டின் வேர்ட்லேருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. என்ன லாட்டின் வேர்ட்னா civis, அதுக்கான மீனிங் வந்து சிட்டி. The little statue of dancing girl was found at Mohenjo-daro by Sir John Marshall. சர் ஜான் மார்ஷலால் ஒரு டான்சிங் கேர்ள் ஸ்டாச்சு வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. எங்கே கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோல கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கேவிடி காம்ப்ளெக்ஸ் கொர்க்கை வஞ்சி தொண்டி ஸ்ப்ரெட் ஓவர் ஆப்கானிஸ்தான் அண்ட் பாகிஸ்தான் ஹாஸ் மெனி பிளேசஸ். நேம்ஸ் ஆஃப் தோஸ் ஆர் மென்ஷன்ட் இன் சங்கம் லிட்ரேச்சர். அதாவது கேவிடி காம்ப்ளெக்ஸ்னா கொர்க்கை வஞ்சி தொண்டி இது வந்துட்டு ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான்லேயும் இதே மாதிரி நேம்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கொர்க்கை வஞ்சி தொண்டி மற்றை உரை கூடல்கர் ஆர் த பிளேசஸ் இன் பாகிஸ்தான். அதாவது தமிழ் பேரை அங்கேயும் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கொர்க்கை வஞ்சி தொண்டி மற்றை உரை கூடல்கர் இதெல்லாம் வந்துட்டு பாகிஸ்தான்ல இருக்க பிளேசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Korkai and Bumbugar in Afghanistan are related to the cities and ports mentioned in Sangam Age. The names of river Kaveri and Poruns in Afghanistan and river Kaveriwala and Porunai in Pakistan also occur in Sangam literature. கொர்க்கை அண்ட் பூம்புகார் இன் ஆப்கானிஸ்தான் இது வந்து சிட்டிஸ் அண்ட் போர்ட்ஸ் சங்கம் லிட்ரேச்சரில் மென்ஷன் பண்ண கொர்க்கை அண்ட் பூம்புகார்ன்ற பிளேஸ் ஆப்கானிஸ்தானில் இருந்ததாக சொல்லப்படுது. அதே போல் நேம்ஸ் ஆஃப் ரிவர் காவேரி பொருணை இது வந்து எங்கே இருக்குன்னா ஆப்கானிஸ்தானில், காவேரி வாலா அண்ட் பொருணை பாகிஸ்தானில் இருக்குது. இதுவும் நம்ம சங்கம் லிட்ரேச்சரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அயன் வாஸ் அன்னோன் டு த பீப்புள் ஆஃப் இண்டஸ். இண்டஸ் பீப்புளுக்கு அயன் பற்றி எந்த ஒரு அறிவும் இல்லை. நெக்ஸ்ட் காப்பர் வாஸ் அ ஃபர்ஸ்ட் மெட்டல் டிஸ்கவர்ட் அண்ட் யூஸ்டு பை ஹியூமன்ஸ். முதல்ல மனுஷனால் கண்டுபிடிச்சி உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து காப்பர். இண்டஸ் பீப்புள் யூஸ்ட் ரெட் குவார்ட்ஸ் ஸ்டோன் கால்டு கர்னலின் டு டிசைன் த ஜுவல்லரி. இண்டஸ் பீப்புள் வந்துட்டு அவங்களோட ஜுவல்லரியை மேக் பண்ணுறதுக்கு ரெட் குவார்ட்ஸ் ஸ்டோன் யூஸ் பண்ணாங்க. அந்த ஸ்டோனோட பேர் தான் வந்து கர்னலின். இயர்லியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங்ஸ் முதல்ல ரைட்டிங்ஸை டெவலப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுமேரியன்ஸ். மொஹஞ்சதாரோவை யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக டெக்ளேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட். ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட்னா ஐசோடோப்பான கார்பன் 14 யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டோட ஏஜ் டிட்டர்மைன் பண்ணுறதா ரேடியோ கார்பன் டேட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்ரல் ஃபேக்ட்ஸ் ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன். இண்டஸ் சிவிலைசேஷன் இஸ் த among the oldest civilization in the world. Next, it is also largest among 4 ancient civilization. World's first planned cities are found in this civilization. Indus civilization also had an advanced sanitation and drainage system. There was a high sense of awareness on public health. இது ஒரு பழமை வாய்ந்த சிவிலைசேஷன். அந்த பழமை வாய்ந்த சிவிலைசேஷன் நம்ம 4 சிவிலைசேஷன் பார்த்தோம்ல, மெசபடோமியன், இண்டஸ், எஜிப்சியன், சைனீஸ். இந்த 4 சிவிலைசேஷன்லையும் ரொம்ப லார்ஜஸ்ட் சிவிலைசேஷன் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அதே போல் அந்த 4 சிவிலைசேஷன்லேயும் ஃபர்ஸ்ட் பிளான்டு சிட்டிஸ் வந்து ஃபவுண்ட் பண்ணது வந்து இண்டஸ் சிவிலைசேஷனில் தான். ஹை சானிடேஷன் அண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் ரொம்ப அட்வான்ஸ்டு மெத்தடை சானிடேஷன்லையும் ட்ரைனேஜ்லையும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதே போல் மக்களுக்கு பப்ளிக் ஹெல்த் மேலே நல்ல அவேர்னஸ் இருந்திருக்கு. சிவிலைசேஷன் எக்ஸ்டெண்ட் இது வந்து அதாவது நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் எவ்வளோ தூரம் அது எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். மரக்கன் கோஸ்ட் பலுஜிஸ்தானில் இருக்க மரக்கன் கோஸ்ட் வெஸ்ட்லையும், கஹர்காக்ரா ரிவர் வேலி இன் ஈஸ்ட், ஆப்கானிஸ்தான் இன் நார்த் ஈஸ்ட், மகாராஷ்டிரா இன் சவுத். இவ்வளோ தூரம் வந்து இண்டஸ் சிவிலைசேஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இதோட நம்ம 6th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் 3rd லெசன் முடிச்சிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.